அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவ கிரகங்களில் முக்கியமான கிரகங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னால் சுக்கிரன் பகவான் அப்படின்னு சொல்லலாம். தற்போது அடுத்தடுத்து நிகழ்ந்த கிரக பெயர்ச்சியின் போது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் தற்போது பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய பெயர்ச்சியும் நடைபெறவிருக்கிறது. அடுத்த 30 நாட்களில் இந்த சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சியால் இந்த 4 ராசிக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்க போகிறது. பணமழை கொட்ட போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது 2025வது வருடம் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி ஆகிய அனைத்து முக்கிய பெயர்ச்சிகளும் நடந்துருச்சு. ஆனாலும் இந்த வருடத்தில் இன்னும் சில கிரகங்களினுடைய பெயர்ச்சி இருக்கு. அந்த வகையில் வருகிற மே 30ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சி நடைபெற போகிறது. இந்த பெயர்ச்சியால் பலனடைய இருக்கக்கூடிய 4 ராசிகள் குறித்து தான் இன்னைக்கு வீட்டோட தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக சுக்கிரன் செல்வம் மற்றும் செழிப்புக்கு அதிபதி அப்படின்னு சொல்லலாம். திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்களுக்கு அதிபதியாகவும் சுக்கிரன் இருக்கிறாரு. அதனால் அவரை களத்திரக்காரகன் அப்படின்னு சொல்கிறாங்க. வண்டி, வாகனம், தொழில், கூட்டாளிகள் உள்ளிட்ட சுக வாழ்க்கைக்கும் சுக்கிரன் முக்கியமானவராக இருக்கார். நவ கிரகங்களில் சுக்கிரனை அசுரன் அப்படின்னு அழைப்பாங்க. நண்பன் ஸ்தானத்தை நிர்ணயிக்கிறதுலையும் சுக்கிரனினுடைய அமைப்பு மிகவும் முக்கியமானது. கலை, அழகு, ஜவுளி உள்ளிட்ட துறைகளுக்கும் சுக்கிரன் அதிபதியாக இருக்கார். அதனால் அவருடைய பெயர்ச்சி முக்கியமானது. தற்போது சுக்கிரன் மீன ராசியில் உச்சமாக இருக்கார். அவர் வருகிற மே 31ஆம் தேதி, அதாவது வைகாசி 16ஆம் தேதி மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அங்கு அவர் ஜூன் 29ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். சுமார் 30 நாட்கள் அவருடைய தாக்கம் கடுமையாக இருக்கும். இது 12 ராசிகள்லையும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் குறிப்பிட்ட இந்த 4 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகவும் நல்ல பலன்களை பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி ஆகியவை நல்ல அமைப்பில் தான் இருக்குது. தங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 12வது இடத்துக்கு வருகிறாரு. இது விரயஸ்தானமாக இருந்தாலும் பல நல்ல பலன்களும் கிடைக்கும். தெளிவான திட்டமிடல்களால் நல்ல வெற்றியும் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதீத பணவரவு இருக்கும். கடன் சுமை குறையும். நண்பர்களால் ஆதாயம் இருக்குது. எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. 6வது இடத்துல சுக்கிரன், குரு இருவரும் பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். தொழிலில் இருந்த சிக்கல்களும் விலகும். உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். வெளிநாடு பயணங்கள் கைகூடும். அடுத்து நாம் பார்க்க போகிற ராசி துலாம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு சுக்கிர பகவான் 6வது இடத்துல இருந்து 7வது இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். தங்களுடைய நேர்மைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். தங்களுடைய எதிரிகளின் பலம் குறைய ஆரம்பிக்கும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். சுபகாரிய தடைகள் விலகும். திருமண யோகம் உண்டாகலாம். உத்தியோகம், தொழில் வளர்ச்சி இருக்குங்க. செவ்வாய் பகவான் தங்களுடைய 11வது இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார். சுக்கிரன், செவ்வாய் இருவருமே உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால ஏற்றம் காண்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கலை, ஊடகத்துறையில் இருப்போருக்கு புதிய ஒப்பந்தங்களால் உச்சம் தொடுவாங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் நற்பலன்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறும் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை அது ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது. தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித துன்பங்களும் துயரங்களும் கரைந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல அம்சமான ஒரு மங்களகரமான வாழ்வு அமையவும், மகிழ்ச்சிகரமான வாழ்வு அமையவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புகழ் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பல வகைகளில் உங்களுக்கு அதாவது தடைப்பட்ட காரியங்கள், இல்லை இழுபறியாக இருந்த காரியங்கள், சுப காரியங்களில் இருந்த தடை, இது எல்லாத்தையுமே விளக்கி வெற்றியையும் முன்னேற்றத்தையும் சாதகமான நிலையையும் உருவாக்கக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை தொடரக்கூடிய வகையில் இந்த சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சி அமைய பெற்றிருக்கிறது.
சுக்கிரனினுடைய பார்வை சுக்கிரனினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தின் ஒரு அங்கமாகவும் இருக்கலாம். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் கிடைக்க பெறுவீங்க அப்படின்னும் சொல்லலாம். அடுத்து நாம் பார்க்க போகிற ராசி தனுசு. தனுசு ராசிக்கு சுக்கிரன் தங்களுடைய 5வது இடத்துல அமரப்போகிறார். தங்களுடைய லாப அதிபதியான சுக்கிர பகவான் 5வது இடத்திற்கு வருவது நல்ல பலன்களை கொடுக்கும். தங்களுடைய மனதில் நீண்ட காலமாக நினைத்த காரியங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும். குழந்தைகளினுடைய கல்வியில் எதிர்பார்த்த ஆசைகள் நிறைவேறலாம். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கப்படுவீங்க. அதே மாதிரி சுக்கிரன் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால உத்தியோகம், தொழிலில் நல்ல ஏற்றம் கிடைக்கப்பெறுவீங்க. திருமணம், காதல் உறவில் இனிமை கூடும். திருமண தடைகள் விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி தங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு சுபமான காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல தகவல் தொடர்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எல்லா விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான நிலைகள் இருக்கிறது. உங்களுடைய தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும் நல்ல முன்னேற்றத்துடன் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வோ, சம்பள உயர்வோ, இல்லை ஊதிய உயர்வோ தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. குடும்பத்தில் சுபிக்ஷமும் நிம்மதியும் நிலைகொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாகும். ஜவுளி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமோகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. கலைத்துறையினருக்கு இது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அமையப்பெறும். நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வெளியூர், வெளிநாட்டுக்கு பயணங்களை மேற்கொள்வீங்க அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இனிமையான ஒரு காலகட்டத்தை இந்த பெயர்ச்சியின் மூலமாக நீங்கள் அனுபவிப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த பெயர்ச்சி தங்களுடைய வாழ்க்கையில் சாதகமான நிலையை அதிகபட்சமாகவே தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், ராஜயோகம் இந்த மாதிரியான நிலைகளை உங்களுக்கு கொடுக்கும். அதன் மூலமாக பண வருவாய் வரலாம், சொத்துக்கள் சேர்க்கலாம், இல்லை வீடு, மனை, சொத்து இதெல்லாம் வாங்குவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகும். வண்டி வாகனம் வாங்குவீங்க. திடீரென்று ஒரு பெரிய மாற்றம் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மீனம். மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டங்க. இந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித நல்லதும் உங்களுடைய வாழ்க்கையில் அடுக்கடுக்காக நிகழும். கடந்த குரு பயிற்சியாகட்டும், இல்லாட்டினா ராகு கேது பயிற்சியாகட்டும், இல்லை சனி பகவானினுடைய பயிற்சியாகட்டும் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு சாதகமாக இருந்திருக்கும். ஆனால் தங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் தங்களுடைய ராசியில் இருந்து தங்களினுடைய 2வது இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். 2வது இடம் அப்படிங்கிறது தனம், குடும்ப, வாக்கஸ்தான அப்படின்னு சொல்லலாம். இதனால் பண வரவு சிறப்பாகவே இருக்கும். பொருளாதாரம் உயரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. தொலைதூர தொடர்புகளால் நல்ல தகவல்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பயணத்தால் ஆதாயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குடும்ப உறவுகளால் நன்மை கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகம், தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தால் திருமண யோகம் உண்டாகும். சமூகத்தில் தங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே உயர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி திருமண தடைகள் விலக ஆரம்பிச்சிடும். திருமணம் தொடர்பான அனைத்து சுபகாரியங்களும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. காதல் திருமணம், அப்புறம் இல்லைன்னா திருமணங்கள், உங்களுடைய காதல் திருமணத்தில் முடியலாம், இல்லை காதல் திருமணம் நடைபெறலாம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், சுபகாரியங்கள் நடுக்கடுக்காக நடைபெற வாய்ப்புகள் இருக்குது. சுபகாரியம் தொடர்பாக இருந்த தடைகள் அனைத்துமே விலகும். வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்குது. வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல் தங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது. இந்த நேரம் மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகையில் அனுகூலங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் அடுக்கடுக்கான நன்மைகளையும் அனுகூலங்களையும் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு
நல்க போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் விலகி இன்பங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்க பெறுகிறது. எதெல்லாம் தட்டி கழிந்து போனதோ அதெல்லாம் வெற்றிகரமாக உங்களுக்கு சாதகமாக நடக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, ப்ரமோஷன், விரும்பிய இடமாற்றம் இது எல்லாமே கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பும் தங்களுக்கு கூடுதலாகவே இருக்க பெறுகிறது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு தான் சொல்லணும்.